பட் லவ் பண்ணால் கடைசி முடிய சின்சியராக இருக்கணும். நம்மளால் முடியாது. நம்ம பேரண்ட்ஸை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால பேரண்ட்ஸை மீறவே முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக செலெக்ஷன் பண்ணாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து ஜாதி வெறியன். ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கே அவாய்ட் பண்ண வேண்டியதுப்பா. படுகொலையை பற்றி கேட்டாங்க, அவர் கேட்டாரன்றதுக்காக அது பேச போனோம். அந்த நபரே போய் தம்பனையில் போய் இந்த எட்டிங்க போட்டு விட்டா. அப்படி வணக்கம் அண்ணா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஃபைன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப சூப்பரா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோன்னா நானா இருக்கேன், நான் இப்படிதான் அப்படிங்கறத வந்து தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு சில நிறைய இன்டர்வியூஸில் நிறைய காணொலியில் பார்த்துருக்கோம், எனக்கு லவ் பிடிக்காது, லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க. என்ன காரணம்? ஐயோ அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாப்பா. லவ் பண்ணுங்க, அவங்களோட விருப்பம் தான் சொல்லியிருக்கேன். லவ் பண்ணுங்க, அவங்களோட விருப்பம். லவ் பண்ணுறது தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன் நாளைக்கு நானே கூட யாரையும் லவ் மேரேஜ் பண்ணலாம், அதெல்லாம் யாருக்குண்டா இறைவன் கையில் இருக்குது. ஆனால் பட் பொதுப்படியான கருத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லவ் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸோட விருப்பப்படி நடந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர்ப்பா இப்போ எப்படி எனக்கு புரியல, பேரண்ட்ஸோட விருப்பப்படி எப்படி லவ் வரும்? ஆக்சுவலாக பேரண்ட்ஸோட விருப்பப்படி அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதால் கஷ்டப்படுறாங்க. லவ் ஃபெயிலியர்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு லவ் பண்ணிடுறாங்க. லவ் பண்ணவங்க கடைசி முடிய போல்டாக இருந்து அவங்கள கரம் பிடிக்கணும். ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒன்று பொண்ணு வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டு சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக இருப்பாங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஓகே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேன். அதாவது என்னென்னா பேரண்ட்ஸுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ப்பா. நம்ம பொண்ணை கொடுக்குறப்ப அவன் வந்து நல்லா வச்சு பார்த்துக்கிறணும், அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு வீடாக வந்து அவங்க மாறிக்கிட்டு இருக்க முடியாது, நல்லா சம்பாதிக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க மாப்பிள்ளை சைடு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அரேஞ்சு மேரேஜில். லவ் மேரேஜில் வந்து காதலுக்கு கண் தெரியாது, டக்கு டக்குன்னு லவ் பண்ணிடுவாங்க. லவ் பண்ணிவிட்டு ஆனால் சில பேர் அதை விரும்புவாங்க. சில பெண்களோ பசங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, பட்னியாக கிடந்தா கூட நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பட்னியாக கிடப்போம், அது ஓகே, நல்ல அக்செப்டட் தான். அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற வேண்டியதான் நான் சொல்ல வரேன். பட் லவ் பண்ணால் கடைசி முடிய சின்சியராக இருக்கணும். நம்மளால் முடியாது. நம்ம பேரண்ட்ஸை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால பேரண்ட்ஸை மீறவே முடியாது. பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். நான் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிற லவ் ஸ்டோரிலாம் சொல்கிறப்ப பாவமாக இருக்கும். உங்களுக்கு லவ் இருந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைப்பா. லவ் இல்லை. நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்க? ஆமா, சிங்கிளா தான் இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கு? அந்த பண்ணணும்ப்பா, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. சரி. இப்போ லேட்டஸ்டா ஒரு பையன் அவர் என்ன சொன்னார்னா, காலேஜில் படிக்கிறப்ப பிஜி படிக்கிறப்ப நல்லா லவ் பண்ணோம், ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு ஹோம்லி தான், அவங்க நல்லா பேசியிருக்காங்க. கல்யாணம்னு வர்றப்ப அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, சரிப்பா எங்கள் அப்பா அம்மா வீட்டில எல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் இன்விடேஷன் கொடுத்துட்டாங்களாம். அப்போ இந்த பையனும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தான். அப்புறம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க லவ்வே பண்ணக்கூடாது. அந்த பையனும் ஹர்ட் பண்ணாமல் இருப்பான். பசங்களே நிறைய தப்பு பண்ணுறாங்க. டக்குன்னு சொல்லி பேசி லவ் பண்ணிடுறது, கடைசியில் ஒன்று சேர முடியாமல் போகிறது. அப்படி அந்த மாதிரி விஷயங்களை தான் மெச்சூராக டிசிஷன் எடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணும் தோணா அப்போ அம்மா அப்பாவும் மீறி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும், பண்ணணும். சரி, ஓகேங்களா? சரி. இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணிக்கலாமா? அம்மா அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணிக்க அப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது நல்ல விஷயங்களா இருந்தால் அம்மா அப்பாவை மீறி பண்ணலாம். நல்ல விஷயங்களா? என்ன மாதிரி மெச்சூர்டு பர்சன்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமாப்பா? இப்ப காலேஜ்ல படிக்கிற பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒர்க் போற பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆல்ரெடி ஓரளவு செட்டில் ஆன பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப எதுக்குப்பா அது அம்மா அப்பாவை பச்சுக்கிட்டு வாழ்றது, கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணோமா, நிம்மதியா இருந்தோமா, நல்ல விஷயமா ஒவ்வொரு விஷயங்களா சுப நிகழ்ச்சியை நடத்தினோமான்னு எல்லாரும் யோசிக்க போவாங்க. சில பேர் லவ் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் தனியா இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கி பகையை சம்பாரிச்சு, இதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த ஸ்கூலு காலேஜில் வர்ற லவர்லாம் ஒரு 80% இம்மெச்சூரா தான் இருக்கும்பா. எல்லாரையும் நான் தப்பு சொல்ல வரல. இம்மெச்சூர்னா அப்ப என்னவே எடுத்துக்காங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்ப இம்மெச்சூரா தான் இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப 17 வயசு, அப்போ ஒரு மாதிரி இருப்போம். நல்லா ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா படிப்போம். அசைன்மெண்ட் ஒர்க்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல பொறுப்பே வராது, எழுதவே மாட்டோம். மேடம் திட்டினாங்கன்னா போய் கிளாஸுக்கு வெளியில நிக்கிறதெல்லாம் ஜாலியா இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்ல அந்த மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப பொறுப்பு இருக்காது. அசைன்மெண்ட் ஒர்க் எழுத மாட்டோம், நிறைய லீவ் போடுவோம்.
தேர்ட் இயர் 20 வயசுல ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுச்சுப்பா. ஓகே, அப்போ கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சம் எக்ஸாமுக்கு, அதாவது பரீட்சைக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் படிக்கிறது. மிச்சதெல்லாம் கிளாஸ் அப்சர்வ் பண்ணி, நான் நல்லா படிக்கிற பையன்றனால கிளாஸ் அப்சர்வ் பண்ணிடுவோம். பொறுப்புன்றது எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் வரும். 10 நாள் பயங்கரமா வரும். ஆனா தேர்ட் இயர் போனப்போ கொஞ்சம் அது அட்வான்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோர்த் இயர் படிக்கிறப்ப கிடையவே கிடையாது. என்ன ரீசனா, நம்ம அது ஒரு ஏஜ். ஃபோர்த் இயர் படிக்கிறப்ப மேக்ஸிமம் 21 வயசாயிரும். ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஒரு கிளாஸ் கூட விடாமல் இருக்கிறது, கரெக்டாக அசைன்மெண்ட் முடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் ஆளாக முடிக்கணும்னு நினைக்கிறது. அந்த இன்டர்ன்ஷிப் 5வது, அதாவது 4 வருஷம் முடிஞ்சு ஹவுஸ் சர்ஜன் பீரியட் இன்டர்ன்ஷிப் பீரியட்னு சொல்லுவோம்ப்பா. CRRI, கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப். அந்த பீரியட்ல டோட்டலாகவே மாறிடுச்சு. மெச்சூரிட்டி, பேஷண்ட்ஸ் பார்க்கறது, இதை பற்றி பண்ணுறது. நிறைய இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் படிக்காததெல்லாம் ஃபோர்த் இயரில் படிப்போம். ஃபோர்த் இயரில் படிக்காததெல்லாம் அந்த 4 வருஷம் படிக்காததெல்லாம் ஹவுஸ் சர்ஜனில் படிப்போம்ப்பா. ஏன்னா எல்லாத்தையும் படிக்க முடியாது. பிசியோதெரபின்றது ரொம்ப கஷ்டமான படிப்பு. இப்ப இந்த இல்ல சொல்றேன், அப்ப ஒவ்வொரு டைம்ல தான் மெச்சூரிட்டி, நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக தான் ஒரு மெச்சூரிட்டின்ற ஸ்டேஜ் கிடைக்குது. 17 வயசுல லவ் பண்றது அவ்வளவு மெச்சூர் இருக்காதுப்பா. இப்ப இந்த காலத்துல பாத்திருக்கீங்களா, 2K கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது பாத்திருக்கீங்களா? சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் மெச்சூர்ட் இல்லாம பண்ணிக்கலாம். அது கரெக்ட் தான். அதெல்லாம் மெச்சூர்ட். ஆக்சுவலா என்ன கேட்டா 24, 23 வயசுல மேரேஜ் பண்ணிடுறது நல்லதான். 24லயே இப்ப பண்ணிடுறாங்க. பசங்களும் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. ஸ்கூல் பசங்க அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, கட்டுப்பாடு வேணும்ப்பா. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க லவ் பண்றதெல்லாம் அதெல்லாம், அதாவது அப்பயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? பார்த்தது இல்லையா நீங்க? லவ் பண்றதான் பாத்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? அது கவர்மெண்டே தடை செஞ்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. அந்த மாதிரியான பசங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல்ல லவ் பண்ணலாம் தப்பு கிடையாது. லவ் பண்ணலாம் தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு லட்சியம் வச்சுக்கணும். நம்ம நல்லா படிச்சு நம்ம வேலை வாங்கி பண்ணுவோம். இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைன்றது 2வது விஷயம். ஒரு நல்ல படிப்பை படிச்சுட்டாவது ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று வேணும் இல்லையா? நான் ஓகே இதை படிச்சுட்டேன், எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு, அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி இருக்காங்கப்பா. நான் நிறைய இன்ஸ்டாவிலேயே பார்த்துருக்கேன். ஸ்கூலில் ஒரு நிறைய டாக்டர்ஸே அப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணியிருப்பாங்க. காலேஜில் ஒவ்வொரு போஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. நான் இப்போ இப்படி இருந்தோம், காலேஜ் லைஃப்பில் இப்படி இருந்தோம், ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெச்சூர்டாக இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தா. நல்லா படிச்சு முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். லவ் பண்ணுறது அதுதான்ப்பா, ஒரு நேர்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், கரெக்டான ஆளை செலெக்ஷன் பண்ணணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக செலெக்ஷன் பண்ணாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் மெச்சூரிட்டியோடு பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்கள பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் லவ் மேரேஜில் சில ப்ளஸ்ஸும் இருக்குப்பா. அரேஞ்சு மேரேஜ்ல என்ன ப்ளஸ்னா, ஒரு ஆள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் 5 வருஷம் படிக்கிறேன், என் கிளாஸ்மேட் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படி கூட சில நேரங்களில் யோசிச்சது இல்லை, பேசாம நம்ம அப்படி கூட யாரையா கல்யாணம் பண்ணிருக்கலாமே. என்ன ரீசனா, அவங்கள பத்தி நம்மளுக்கு முழுமையா தெரியும். புதுசா போய் ஒருத்தவங்கள பாக்குறப்ப அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது. அப்ப லவ் கரெக்ட் தானே? மெச்சூர்டா இருக்கணும்ன்றீங்களா? தெரிஞ்சவங்கள பண்ணிக்கிறனால தப்பு இல்ல. அது கரெக்டான நேரங்கள்ல கரெக்டா நம்ம செட்டில் ஆகி, தெரிஞ்சவங்கன்னா இப்ப வெளியூரே போறோம், அங்க ஒருத்தவங்கள பிடிக்குது, அங்க ஒரு லவ் வருது, அவங்க எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க? ஏன் அதுக்கப்புறம் பழகுறாங்கல்ல, பழகாம அதுக்காக ஒருத்தவங்கள லவ் வந்ததுக்கு அப்புறம் தானே பழகுவாங்க. லவ் வரதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் என்ன ஏது. அதெல்லாம் எந்த காலங்க, இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பயங்கர விவரமா இருக்காங்க. ஒருத்தவங்கள பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ்வே பண்ண ஆரம்பிக்குதுங்க. டக்குன்னு ஒரு சிலருக்குங்க ஃபேஷியல் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பார்த்த உடனே சிலருக்கு, எல்லாரையும் பிடிக்காது. பார்த்த உடனே காதல்ப்பா. அது வந்து என்னன்னா ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாம். பார்த்த உடனே காதல்ன்றத அதெல்லாம் படத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும். ரியல் லைஃப்ல அப்படி யாருக்கு இருக்காது. ஒரு சிலரை பார்த்தா டக்குன்னு ஃபேஷியல் அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறப்ப 100 பொண்ணு இருக்குன்னா எனக்கு ஒரு 3 பொண்ணை ரொம்ப பிடிக்குன்னு வைங்களே, ஆஹா இதை லவ் பண்ணலாம், இதை கல்யாணம் பண்ணலாம் அப்படிதான் தோணுமே தவிர, அப்படி தோன்றதுக்காக எல்லாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பழகி பார்த்தீங்கன்னா சிலர் கேரக்டர் ரொம்ப ரூடா இருக்கும். அது அழகே வேணாம்ப்பா, நம்மளுக்கு நல்ல குணம் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சில பேர் வெறுத்து ஓடி வந்தவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால இப்பெல்லாம் காலம்லாம் ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு. ஒரு பழகி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் ஒத்துப்போனா மட்டுமே பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் ஆனால் உண்மைதான். அந்த காலம் மாதிரி கல்யாணம் ஃபுல்லாக கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன்னு அடி வாங்கி மிதி வாங்கி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்துலாம் அது அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே நல்ல விழிப்புணர்வு ஆயிடுச்சு. அவர் நல்லா செட்டில் ஆயிருக்காரா, அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா, நம்மளை வச்சு பாதுகாப்பாரா, அப்படிதான் யோசிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே கேரக்டர், பணம். அதாவது ஒரு பீரியட்ல அந்த 2012, 13, 14 காலத்துலாம் பார்த்தே சொந்த வீடு இருக்கணும்னாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு, என்னன்னு தெரியல. இப்போ எல்லாம் பார்க்குறேன் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட்டாக நினைக்கிறாங்க எல்லாருமே. வீடு கூட அப்புறம் கட்டிக்குவோம், ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளையோட கேரக்டர், இவர் நல்லா இருக்காரா, நல்லா வச்சுக்கிறாரா, அந்த மாதிரி காலங்கள் பரிணாமம் ஆக ரொம்ப மாறிடுச்சுப்பா. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் மேரேஜை விட அரேஞ்சு மேரேஜ் தான் அதிகமாக சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு.
லவ் மேரேஜோட அரேஞ்ச் மேரேஜ் சக்சஸா போதுங்கிறீங்களா? சக்சஸ் மீன்ஸ் அதுதான் நிறைய பேர். இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்களா வரதட்சணை கொடுமைன்னு எத்தனை பெண்கள் இறந்து போயிருக்காங்க, அதை பாத்தீங்களா நீங்க? அது அரேஞ்ச் மேரேஜ் தான். எல்லாமே வந்துட்டு அளவுக்கு அதிகமா 500 பவன் 1000 பவன் 300 பவன் அப்படின்னு கொடுத்து அந்த பெண்களுக்கு என்ன நடந்திருக்கே தெரியாம, என்ன வெளியே அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாம அவங்க சூசைட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா எந்த லவ் அதெல்லாம் தப்பு. அதுக்கு நானே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கொடி காமிச்சு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். லேட்டஸ்டா ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வன்கொடுமை. அவங்க வந்து என்னன்னா பெண்கள் மனதைரியமா இருக்கணும். அந்த வன்கொடுமையை எதிர்த்து போராடி அந்த பண்ணவங்களோட முகத்திரையை வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு அவங்க தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா பாவம் அவங்க இவ்வளவு மனசு கோலையாகி தற்கொலை பண்ற லெவலில் அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பத்தி நினைச்சு பார்க்கல. அதெல்லாம் தப்பு தான்ப்பா. இந்த மாதிரி பொருட்கள் வந்து இடம் பொதுவாக கல்யாணம்னா எங்க ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்கும்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் செய்வாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களும் செய்வாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன, அன்பை பரிமாறிக்கிறது, பரிசுகளை பரிமாறிக்கிறது. எனக்கு அது இவ்வளவுதான் தாலி சிங்கிளி போடணும்னு கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு குறைஞ்சது 10 பவுன் போடணும், இல்லை 5 பவுன் போடணும் தாலி சிங்கிளி அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால பரிமாறிக்கிறாங்கல்ல பண்டங்களை, அது தப்பு கிடையாது. ஆனால் வரதட்சணையாக மாறக்கூடாது. வரதட்சணையாக மாறக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் வந்து 1-2 இடங்கள்ல தான் வரதட்சணையாக நடக்குதுப்பா. இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெண்களோட அளவே கம்மி. நியூஸ் கரெக்டா பார்க்கவே இல்ல பெண்களோட அளவு கம்மியாயிருச்சு. இப்போ எல்லாம் லேட்டஸ்டா என்ன நடக்குதுன்னா பெண்களோட பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆண்களோட இன்னைக்கு தான் அதிகமாயிருச்சு. அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து டிமாண்டே பண்றதில்ல. நிறைய பேர் ஆண்களுமே என்ன பண்றாங்க, அவங்க செலவு பண்ணி பொண்ணை கட்டிக்கிட்டு போகணுன்ற காலங்களும் மாறிடுச்சு. எங்களுக்கு வசதி வாய்ப்பு தேவையில்லை, நல்லா படிச்ச பெண், நல்ல குடும்பம், அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி வந்துருச்சு. ஒரு சில இடங்கள்ல தப்பா பண்றதுனால எல்லா ஆண்கள் வர்க்குக்கும் அது ஒரு கெட்ட பேர் ஆகுதுமா. கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு தெரியல, உங்களோட அனுமதியோட கேட்கிறேன். நிறைய இடங்கள்ல நிறைய காணொலியில இப்ப ரீசன்ட் டைம்ல வந்துட்டு டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து ஜாதி வெறியன், அவரு ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்தப்ப கூட அந்த விஷயத்துல உங்க பேர் அடிபட்டுச்சு. உண்மையிலேயே நீங்க ஜாதி வெறியரா? இல்லப்பா, நான் ஏதாவது கம்யூனிட்டி ரிலேட்டட் போஸ்ட் எதுவுமே நான் போட்டதே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி பேசலாம்? அது இப்படித்தாம்மா வளர 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 கோர்த்து விடுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி தெரியும், நீங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும். எப்படி பேச ஆக்சுவலா அந்த டாபிக்கே அவாய்ட் பண்ண வேண்டியதுப்பா. நம்மளுக்கு அது தெரியாத டாபிக். நம்ம எந்த ஜாதியை பத்தி பேசியிருக்கோம்? படுகொலையை பத்தி கேட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்க படுகொலையை பத்தி கேட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த விஷயமே எனக்கு தெரியாது, அவர் கேட்டாரன்றதுக்காக அதை பேச போனோம். அந்த நபரே போய் தம்ப்நெயில்ல போய் இந்த ஹெட்டிங்கை போட்டு விட்டா அப்படி அது பண்ணலாமா? அவருக்காக தான் அந்த டாபிக் பேசுறோம். நான் போனது நம்மளோட இன்டர்வியூக்கு. அதனாலதான் இனிமே இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கருத்து சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னாப்புல சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள தாயா பிள்ளையாக தான் பழகுவாங்களே தவிர அதிகமாக நியூஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜாதி மோதல்களே இருக்காது. ஓகேங்களா? ஜாதி மோதல்களே இருக்காது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாதி தலைவர்கள் விழாவை ஜெயந்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை பக்கம். அதுவுமே இப்போலாம் நின்று போச்சு. அதுக்குமே எல்லாருமே தான் போறாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் இருக்காரு. தேவர் ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து எல்லா தரப்பு மக்களுமே போவாங்க. இவங்க தான் கிடையாது. அவர் இந்த ஜாதி தலைவர்னு கிடையாது. கரெக்ட். தேசிய தலைவர். அப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. எல்லாருமே அவரை ஏத்துக்கிட்டாங்க. முத்துராமலிங்க தேவரை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா மதுரையில ஜாதி வேறுபாடு கிடையாது. எல்லாரும் தாயா பிள்ளையா இருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம சொன்னோம். அந்த சொன்ன வந்த விஷயத்த வந்துட்டு அவர் நான் சொன்னதில் ஆனால் அவர் தப்பா போடல, எட்டிங்கில் கொண்டு போய் தப்பா போட்டா அப்படி. ஓகேங்களா? ஏன்னா ஜாதியை பத்தி போஸ்ட் போட்டவங்க பேசுனவங்களை பத்தி எல்லாம் விட்டுட்டாங்க. நம்ம வளர்ந்து வர்றோம். அதாவது லேட்டஸ்டா வந்து நம்மளோட வளர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்குப்பா. வளர்ச்சி உச்சகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வளர்ந்தோம். குறுகிய காலத்துல வந்து நான் வந்து யூடியூபரே கிடையாது. நான் கிடையாது. வெறும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிங் வீடியோ மட்டுமே போட்டு ஓகேங்களா எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகி 500 யூடியூப் சேனல் 600 யூடியூப் சேனல் இன்டர்வியூ தாண்டிடுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 படங்களை நடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 5 படம் நடிச்சிருக்கோம், 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படங்கள்லையுமே நம்மள எப்படின்னா ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி நல்ல ஒரு மாஸ் வெயிட்டாக காப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கீங்க மேடம்? 5வது படம் தான் கேரக்டர் ரோல், மற்றதெல்லாம் மாஸ் என்ட்ரியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நீங்க கேக்குறத பார்த்தா ஆரம்பத்திலே ஹீரோ ஆக்கிடுவீங்க வேலை. ஆரம்பத்திலே நீங்க உங்களை ஹீரோன்னு தானே சொல்றீங்க? இல்ல பொதுவா சொல்றேன். இன்னொரு மேடம், அது போக நம்ம மனசுல பட்ட கருத்தை யாரானாலும் போல்டா பேசணும் தைரியமா. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை டீசெண்டா பேசணும். அப்ப என்ன பண்றாங்க, இவர் அவரை பத்தி பேசினாரு, இவரை பத்தி பேசினாரு, சிவாஜி மாதிரி நடிப்பேன்னு சொல்றாரு. உங்க மேல அவ்வளவு ஒரு வளர்ச்சி
குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டாருன்ற பொறாமை. ஒரு ஏன்னா இன்னொரு விஷயம் கிராமத்து நிறைய பக்கம் ஃபீல்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டு டாக்டரா இருக்காரு. என்னடா அது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு டாக்டர்னு சொல்றான். இவ்வளோ போல்டா பேசுறாரு, இவ்வளோ தைரியமா இருக்காரு, என்னன்னாலும் ரெப்ரசன்ட் பண்றது நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட அது ரீச் ஆகுது, மக்கள் இவரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு நாள் ஆங்கர் இப்ப என்னையா அவமானப்படுத்துற மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு. அவர்லாம் இவ்வளவு பேசியிருக்கார தவிர ஒரு படத்துல கூட போய் நடிக்கல. இவர் குறுகிய காலத்துல ஃபர்ஸ்ட் படம்லாம் ஏசுன்னு விஜய் சேதுபதி சார் படம் மேடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹீரோ என்ட்ரி மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ல வந்து விஜய் சேதுபதி சாரோட உங்களை சூப்பரா காமிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது மேடம், நான் சொல்லல. அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ படம் மக்கள் செல்வனோட படத்துல அவரோட பேர்ல அதுல போல்டு கண்ணன் என்ன போய் போல்டு கண்ணனா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஓகேங்களா, உங்களை அவ்வளவு மக்களுக்கு பிடிக்குது, அவ்வளவு மக்கள் இல்ல இத போட்டா கிளிக் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல கிளிக் ஆச்சு. அதையும் நான் எடுத்து போட்டிருந்தேன். தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பொண்ணுங்க கொண்டு தலைவா அப்படின்ட்டு அதெல்லாமே நான் போட்டிருக்கேன். பொண்ணுங்களே எந்திரிச்சு விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க மேடம். ஆக்சுவலா காட்டுறதே மாஸ் என்ட்ரியா தானே காட்டுறாங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் தான் போல்டு கண்ணன். இவர் பேசுறாரு, போல்டு கண்ணை வந்து ஃபாரின்ல வந்து என்னை பணக்காரன் ஆக்கிட்டான் அப்படின்னு யோகி பாபா அண்ணா சொல்றாரு. அதுக்கு ஆர்ஜே ரமேஷ் அண்ணா என்ன சொல்றாரு, அவன் வரவே இல்லடா, அவன் இங்க தாண்டா உட்காந்துக்கிட்டு தர்பூசணியா வந்த சாப்பிட்டுக்கிட்டு இங்க தாண்டா இருக்கான், அப்ப நீ யாருன்னு அவர் விஜய் சேதுபதி சார் இவர் கேட்கிறாரு. அதோட படம் முடியுது. அப்ப போல்டு கண்ணை அங்க வரல, அப்ப அவன் எங்கடா இருக்கான்னு கேட்டா இங்க இருக்கான்னு சொல்லி என்னைய காட்டுறாங்க. சோ அது பயங்கர ஒரு கிளாப்ஸ் தியேட்டர்ல. ரெண்டாவது படத்துல அப்படிதான் யோகி பாபா அண்ணா தான் இன்ட்ரோ கொடுக்குறாரு. தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாற்ற போறேன்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு அலையிறா, அந்த ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இப்ப இந்த மாதிரி மாஸ் என்ட்ரியா காட்டுறாங்க. 5வது படத்துல கேரக்டரோட மாறிட்டோம். 5வது படத்துல தான் 10 நாள் ஷூட்டிங் போயிருக்கேன் மேடம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் என் பக்கம் வந்துட்டாங்க, குழந்தைகள் எல்லாம் நான் பிடிச்சிட்டேன், குழந்தைகள் எல்லாம் பிடிச்சது விஜய் அண்ணா. அடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மதுரையில வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல போயிட்டு இருக்குங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஒரு வாண்டு கத்துது, வாட்டர்மெலன் ஸ்டார்னு கத்துதுங்க. உண்மையிலே எனக்குலாம் ஃபுல்லா அறிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் 1 2 கிடையாது, ஏகப்பட்ட குழந்தைகள். ஸோ பயங்கரமான கேட்ச் மேடம். அதுலயே நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த டைரக்டர்ஸ் அது கூப்பிட்டு உங்களை பாராட்டி இருக்காங்களா? நிறைய மேடம். லேட்டஸ்டா கூட ஒரு டைரக்டர் சொன்னாரு, இப்ப நம்ம பவர் ஸ்டார் சார் இருக்கார் இல்லையா, நான் தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டின்னு சொன்னாரு, அவரை எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா நீ வந்து நான் சிவாஜி சார் மாதிரி நடிக்கிறேன், நான் நல்லா பண்றேன், நான் அடுத்த என்ன சொல்றது நடிப்பா இருக்கேன்னு சொன்னா உன்னை எல்லாரும் அடிக்கின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் நீ உண்மையிலேயே வந்துருவேன்னு பயப்படுறாங்க. நீங்க நிறைய பாருங்க, நிறைய எனக்கு நடந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டீசென்சியா பேசியிருப்பேன் மேடம். படம் முடிச்சுட்டு ஒரு படத்துல வெளியில ரிவ்யூ கொடுத்துட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கப்ப நீ எல்லாம் ஒரு ஆளான்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அப்ப நான் ஆமாப்பா நான் ஒரு ஆள் கிடையாது, என்னால நடிச்சு காட்ட முடியும், உங்களால முடியுமான்னு கேட்கறேன். அப்ப அவரால் முடியல, அப்படியே ஓதுகிறாரு, புறமூதி காட்டி ஓடுறாரு, நம்ம எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்மளை அமுக்கணும்னு நினைச்சு அவங்க அடுத்து டெவலப் பண்ணி விடுறாங்க மேடம். எல்லாரும் அங்க பாக்குறாங்க, பாரு அவர் பின்னாடி 10 பேர் இருக்கான், இவன் ஒரே ஆளு, ஊர் விட்டு ஊர் வந்து மதுரையில சொல்லுவாங்க ஒரு பாச, சீமை விட்டு சீமை வந்து ஜெயிச்சுட்டு போறான்டா அப்படின்ற மாதிரி, ஏரியா விட்டு ஏரியா வந்து ஜெயிச்சுட்டு போறான். அதெல்லாம் அவங்களால தாங்க முடியல. இது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகும், நம்மளுக்கு எந்த கெட்ட பேர் ஆகாது மேடம். பாக்குறவங்களுக்கு தெரியும்ல இந்த பையன் அப்படி என்ன பேசிட்டாரு, ஒண்ணும் கிடையாது நடிக்கிறேன்னு சொன்னாரு. உடனே வந்து இதை வேணும்னே தப்பா என்ன பண்றாங்க. லேட்டஸ்டா ஒரு சேனலோட ஆங்கர் மேடம் இன்டர்வியூ போயிருக்கோம். அப்ப லேட்டஸ்டா ஒரு டைரக்டரையும் ஒரு நடிகரையும் அண்ணா தான் நான் சொன்னேன். அதெல்லாம் கடைசி முடியும் நீங்க போட வட தான் திட்டீங்கன்னாங்க. அப்போ ஒரு லேடி எடுத்து அந்த வீடியோ போட்டாங்க, வீடியோ 1 வீடியோ 2. அதாவது அந்த ஆங்கர் சொன்ன பொய் 1 பொய் 2 பொய் 3 மூணுலயுமே பொய்யா தான் சொல்லியிருக்காரு. என் வீடியோ அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்காங்க, இவர் அண்ணான்னு தான் சொல்லியிருக்காரு, நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம். நம்ம வந்து ஜாதி பிரச்சனை பத்தி பேசவே கிடையாது. படுகொலையை பத்தி கேட்டாங்க, நான் பொது கருத்து தான் சொன்னேன். ஓகேங்களா, பொது கருத்து சொல்லிட்டு நாங்கள்லாம் மதுரையில வந்து அப்படி கிடையாது, தாயா பிள்ளையா தான் இருப்போம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம முகம் எல்லாருக்கும் வெளியில தெரிய ஆரம்பிக்குது, நம்மளை போட்டா கான்ஃபார்ம்ன்றதுக்காக நடந்த சதி மேடம். ஓகேங்களா, அதுவுமே மக்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட ஐடியில போட்டேன், எல்லாரும் பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப நடிப்புத்துறை அப்படின்னு சொல்லும் போது நடிப்புல நீங்க எல்லாருமே அடிச்சு நொறுக்கிறதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. யாரை நீங்க உங்க போட்டியா பார்க்க? அப்படிலாம் யாரும் நினைக்கல மேடம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சரி, யாரை உங்களுக்கு பிடிக்கும்? தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும் மேடம். ஓ டி ஃபேன். இல்ல அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் அஜித் ஃபேன் தான். 6th 7th 8th எல்லாம் படிக்கிறப்ப, அதுக்கு முன்னாடி ரஜினி சார் படத்தை ரசிச்சு பார்ப்போம் மேடம். அப்புறம் 6th 7th 8th படிக்கிறப்ப அஜித் சார்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா விரும்பி பார்ப்போம் வைங்க. அது விஜய் சாரும் பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல. அது என்ன தெரியல, மதுரை பக்கம் மேடம். அது என்ன தெரியல, அஜித் சாரை பார்த்தாலே தள்ள நாங்கெல்லாம் கத்தி குமிச்சிரும். அது மதுரை பக்கம் அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். விஜய் சாருக்கும் நிறைய ஃபேன்ஸ் தான். அப்ப அஜித் சார் அந்த நாங்க 9th படிக்கிறப்பதான் தனுஷ் அண்ணா துள்ளுவத இளமையில இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் மேடம். ஆரம்பத்திலேயே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.